என்னுடைய பெயர் அன்னலிங்கம் அன்னராசா. வடக்கு மாகாண கடத்தொழில் சமாசங்களை இணைத்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் பொது கட்டமைப்புக்கு நாங்கள் தொடர்ந்து ஆதரவை அளித்து வருகின்றோம். அந்த வகையிலே நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரியநேந்திரன் ஐயா அவர்களுக்கு சங்கு சின்னத்தில் கடற்றொழில் சமூகம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஊடக வாயிலாக எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த கடற்றொழில் சங்கங்களுக்கும் அங்கத்தவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகின்றோம். அதிலும் குறிப்பாக இன்று வரைக்கும் எங்களோடு தொடர்பு கொண்டு நேரடியாக ஆதரவு தெரிவித்த சங்கங்கள், அதிலும் குறிப்பாக நெடுந்தீவு பிரதேசத்திலே இருந்து 4 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களும், ஊர்காவற்றை கடற்றொழிலாளர் பிரதேசத்தைச் சேர்ந்த 4 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள், வேலனை கடற்றொழில் சமாசத்துக்குட்பட்ட 7 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களும், காரை நகரை பிரதிநிதிப்படுத்தி 9 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களும், மாதகல்லை பிரதிநிதிப்படுத்தி 4 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களும், பருத்தித்துறையை பிரதிநிதிப்படுத்தி 9 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களும், மயிலட்டியை பிரதிநிதிப்படுத்தி 7 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களும், சாவகச்சேரியை பிரதிநிதிப்படுத்தி 3 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களும், அராலியை பிரதிநிதிப்படுத்தி 3 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களும், யாழ் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கடல் பகுதியை பிரதிநிதிப்படுத்தி 5 கடற்தொழிலாளர் சங்கங்களுமாக 55 கடற்தொழில் சங்கங்கள் யாழ் மாவட்டத்திலே இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இன்று வரை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டும் நேரடியாகவும் எங்களுடைய ஆதரவை எங்களூடாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி 6 கடற்றொழில் சங்கங்களும், முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி 9 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களும், கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி 9 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களும், அதே போன்று கண்டாவளையை பிரதிநிதிப்படுத்தி 2 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களும், பழையை பிரதிநிதிப்படுத்தி 1 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களுமாக 76 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு எங்களுடைய உரிமைக்காக தாங்கள் சலுகைக்கு அடிபணியவில்லை, எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் வாக்களிப்போம் என்று உறுதி தந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட நாங்கள் ஏன் இந்த பொது வேட்பாளரை ஆதரித்து இன்றைய ஆதரவு தளம் எங்களுக்கு எப்படி பெருகி வருகிறது? நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே வெல்லப்போவதில்லை, ஆனால் எங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டிய தேவைப்பாடும் கடப்பாடும் எங்களுக்கு எழுந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக கடற்றொழில் சமூகத்துக்கு மிக ஆபத்தான ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் இலங்கை அரசாங்கத்தையும் நம்பி பயனில்லை, எங்களுடைய தமிழ் கடற்றொழில் அமைச்சரையும் நம்பி பயனில்லை. ஏனென்று கேட்டால் நாங்கள் நீதி மறுக்கப்பட்ட இலங்கையிலே நீதிமன்றங்கள் இருந்தும் நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்தும் ஆனால் வடமாகாணத்துக்கு அது கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை? நாங்கள் தமிழர்களாக இருக்கின்றோம், அல்லது எங்களை பிரித்தாள்வதற்கு எங்களில் பல புல்லுருவிகள் இருக்கின்றது. அந்த புல்லுருவிகளை நாங்கள் உரித்து காட்டி எங்களுக்கு சலுகை வேண்டாம், நாங்கள் இலங்கை வாழ் மக்களுக்கும் புலம்பெயர் வாழ் எங்களுடைய உறவுகளுக்கும் தரமான நஞ்சற்ற கடல் உணவை பிடித்து ஏற்றுமதி செய்யவும் மக்களுக்கு கொடுக்கவும் எங்களுடைய போதிய கடல் இருக்கு. அந்த கடலிலே நாங்கள் ஆள்கின்ற உரிமையை ஒரு பொது வேட்பாளர் ஊடாகத்தான் நிறுத்தலாம். ஏனென்று கேட்டால் 2009 2024 வரை நடைபெற்ற காலத்திலே கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினை யாரும் சீர்தூக்கி பார்க்கவில்லை. அதிலே நாங்கள் குறிப்பாக சொல்கின்றோம், இலங்கையிலே இப்படி போட்டி போடுகின்ற ஜனாதிபதிகளில் எந்த கட்சி அலுவலகத்திற்கு எந்த ஜனாதிபதி வரலாற்றிலே வந்திருக்கின்றார்? ஆனால் பொது வேட்பாளர் ஒருவரை நாங்கள் நிறுத்தி ஆதரிப்போம் என்று ஒரு முயற்சி எடுத்ததன் பின்னால் தான் வடகிழக்கிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகளின் அலுவலகங்களையும் வீடுகளையும் ஜனாதிபதிகளை இறங்கி வர வச்சது இந்த பொது வேட்பாளரும் இந்த பொது கட்டமைப்பும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு பயம் இருக்கின்றது. நாங்கள் ஜனாதிபதியில் வெல்லப்போவதில்லை, ஆனால் எங்களுக்கு உரிமைதான் முக்கியம், சலுகை முக்கியமில்லை. அதிலும் குறிப்பாக கடலோரத்திலே எங்களுடைய கடலை நாங்கள் ஆள வேண்டும், எங்களுடைய இறமைக்கு நாங்கள் அந்த கடலை கட்டி காக்க வேண்டும். யுத்த காலத்திலே எங்களுடைய வடக்கு கிழக்கு கடற்தொழிலாளர்கள் கடலை எப்படி ஆதரித்தார்கள், எப்படி எங்களுக்கு கடல் மிகப்பெரிய பங்கு வகித்தது. நாங்கள் இங்கே இலங்கையிலே இருந்து அமெரிக்காவுக்கு படகிலே போன ஒரு கடற்றொழில் சமூகம், அல்லது இந்தியாவுக்கு பாய்ப்படகிலே போன ஒரு சமூகம், எந்த விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லை, எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத காலத்திலே கடலை ஆண்ட சமூகம் நாங்கள். அந்த ஐயத்தினால் தான் இலங்கை அரசாங்கம் தமிழரை வைத்து எங்களை பிரிக்கின்றது.
இந்த பிரிப்புக்கு கடத்தொழில் சமூகம் இடம் கொடுக்க கூடாது. எங்களுக்கு சலுகை வேணாம், உரிமை வேணும் என்ற ரீதியிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதனூடாக எதிர்காலத்திலே நாங்கள் ஒற்றுமைப்பட்டு ஒன்றுபட்டு எங்களுக்கு உரிமைதான் தேவை, சலுகை இல்லை என்ற ஒரு நிலப்பாட்டை நாங்கள் ஒரு கரையோர மக்களாக இருந்து இந்த தேர்தல் மூலம் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு எங்களுடைய உரிமையை நாங்கள் தான் பேசி தீர்க்கிற ஒரு நிலையை இதனூடாக உருவாக்கலாம். ஏனென்று கேட்டால் இந்த 2009 இருந்து 24ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு பின்பு எங்களுடைய பிரச்சனையை யாருமே பேசவில்லை, யாருமே தலை தூக்கவில்லை. ஆனால் இன்று அது ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். சர்வதேசத்திற்கு சொன்னாலும் சரி, புலம்பெயர்ந்த எங்களுடைய உறவுகளுக்கு சொன்னாலும் சரி, வடகிழக்கில் வாழ்கிற மக்களுக்கு சொன்னாலும் சரி, நீங்கள் இந்த முறை அதாவது 2024ஆம் ஆண்டிலே நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய உரிமை 2009 மௌனிக்கப்பட்ட உரிமையை இன்றும் நாங்கள் விடவில்லை, விட்டுக் கொடுக்கவும் தயாரில்லை என்ற நிலையிலே நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு போலி வாக்குறுதிகளை அல்லது தங்களுடைய பெட்டிகளை அல்லது கோடிகளை பெறுவதற்காக அவரவருக்கு வக்காலத்து வேண்டுபவர்களை நீங்கள் நிறுத்தி எங்களுடைய உரிமை சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் வாக்களித்து அதன் பிறகு எங்களுடைய தமிழர்களுடைய நிலையை தமிழ் கட்டமைப்பும் பொது வேட்பாளருக்கும் அந்த பொது கட்டமைப்பு தான் அதை தீர்மானிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கோ, எங்களுடைய அரசியல் தலைமைகள் மாறுபட்ட கருத்திலும் மாறுபட்ட சிந்தனையிலும் தமிழர்களை வழிநடத்தவில்லை. உதாரணத்துக்கு பாருங்க, 2009க்கு முன்பு ஒற்றுமையாக என்ற சமூகம் இன்றைக்கு பலவாறு வந்து பல மாதிரி கருத்துக்களை சொல்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களுக்கோ அவர்களுடைய போலி வார்த்தைகளுக்கோ நீங்கள் ஏமாற வேண்டாம். நாங்கள் உரிமையுள்ள தமிழர், மானமுள்ள தமிழர், கடலை ஆண்ட சமூகம், எதிர்காலத்திலும் ஆளப்போறோம், ஆள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சங்கு சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து தமிழ் பொது வேட்பாளரை வடகிழக்கிலே அதிகப்படியான வாக்குகளால் வெல்ல வைப்பதற்கு கரையோர சமூகம் வடக்கு மாகாணத்தை பிரதிபடுத்துகின்ற 2 லட்சம் மக்களிலே 1,80,000 மக்களாவது நீங்கள் வாக்காளராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய 1,80,000 வாக்குகளும் தமிழர்களுடைய உரிமைக்கு அல்லது கடற்தொழிலாளர்களுடைய கடலை நாங்கள் ஆள வேண்டும், ஆண்டு அனுபவிப்பதற்கு, எதிர்கால சந்ததியிற்கு கையளிப்பதற்கு சங்கு சின்னம் ஒன்றுதான் ஜனநாயக வழியிலே சிறந்தது. ஏனைய அத்தனை பேரும் ஏமாற்றி இருக்கிறார்கள், ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள், எதிர்காலத்திலும் ஏமாறுவார்கள். அந்த சலுகை வேண்டாம். உரிமை, கடல் மேல் இருக்கிற உரிமையை நாங்கள் இழக்கவும் கூடாது. எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் அதை மீட்டுக் கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பிலே நாங்கள் இருக்கின்றோம். எனவேதான் ஒவ்வொரு கடலோர பகுதி மக்களும் எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலிலே நீங்கள் சங்கு சின்னத்திற்கு வாக்களியுங்கள். அதற்கு பிற்பாடு எங்களை இன்னும் பல பேர் வடமாகாணத்தில் இறங்கி வந்து எங்களுடைய பிரச்சனையை தேடி பார்ப்பார்கள். இந்த ராஜதந்திரம் என்ற போர்வையிலே கட்சிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பேச்சுக்கள் வடக்குக்கு இறங்கி வர வைக்கவில்லை. ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்ற சஜித் வந்திருக்கிறார், அனுரா வந்திருக்கிறார். கட்சி அலுவலகங்களையும் கட்சி தலைவர்களையும் தேடி சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினது இந்த பொது கட்டமைப்பும் பொது வேட்பாளரும். அதுவரைக்கும் அவர்களை கொழும்பிலே சந்தித்து அவர்களுக்கு பின்னால் போன சமூகம். ஆனால் இனி பின்னால் போகவில்லை. துணிந்து நாங்கள் எங்களுடைய வடகிழக்கிலே இறமையோடும் உரிமையோடும் வாழ்வதற்குரிய அடியை இந்த தேர்தல் ஊடாக நாங்கள் எடுத்துக்காட்ட வேண்டும். முதலாவது எடுத்துக்காட்ட வேண்டியது இலங்கை அரசாங்கத்துக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும், அது ஜனாதிபதிமாருக்கும், அதே போன்று சிங்கள ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கிறவர்களுக்கும் தமிழர்கள் என்றால் எப்படித்தான் 2009 24ஆம் தேதி விட்டுக் கொடுப்போடு இருந்தவங்கள் இனி எந்த விட்டுக் கொடுப்புக்கும் தயாரில்லை. எங்களுடைய இறமையையும் உரிமையையும் மீட்பதற்கு ஒரே தெரிவு சங்கு சின்னம். எனவே கடத்தொழில் மக்களும் ஏனைய மக்களும் நீங்கள் சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு உங்களை தயவோடு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய கடற்றொழில் சமூகத்தையும் அன்பாகவும் உரிமையோடும் வேண்டுகின்றோம். நீங்கள் அளிக்கும் வாக்கு சங்கு சின்னத்துக்கு மட்டும் வாக்களியுங்கள். எதிர்காலத்தில் எங்களுடைய கடலை சங்கோடு சேர்ந்து நாங்கள் மீட்போம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.